இதான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணுறது. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் இருந்தது. ஓ ட்ரைனர் இருக்காங்க, இப்போ ஒரு ஃபீமேல் ட்ரைனர்கிட்ட பேசுகிறாங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அங்கே இருக்கிற மாரி பார்த்தா ப்ரொஃபஷ்னலிசமாக தான் பேசுவோம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது சைடில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி. ஜாலியாக இருக்கடா இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வராங்க. நிறைய பேரால் ப்ராப்ளம்ஸும் வருது எங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போது பொதுவாக உங்களுக்குன்னு சில ஆதங்கம் இருக்கும். நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஜிம்மில் வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெருமைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டா கூட உங்களுக்கும் ஒரு ஆழ மனசில் ஒரு கவலை இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், உசுரை கொடுத்து காலை ஏர்லி மார்னிங் போய் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் சமுதாயத்தில் நம்மளை பற்றி கொஞ்சம் சீப்பாக சில பேர் பேசுகிறாங்க, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேசுகிறாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவன் வந்து ட்ரைனர் தானே, பேசிக்கலி எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறோம் ஓகேங்களா. இதுக்குன்னு ஸ்டடீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த டைம் பார்த்திங்கன்னா அது வேறு, சும்மா ஜிம் பாடி பில்டிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் அட்வைசபிளாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு.